அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் வீண் போகாத படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே உம்முடைய ஆவியை அனுப்பி ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்கள் இருதயத்துக்குள்ளே கடந்து போகத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியான தேவனே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போதிக்கிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, ஆவியிலே ஒரு பலம் உண்டாகத்தக்கதாக, ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு வளர்ச்சி உண்டாகத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, நாங்கள் ரோமருக்கு நிருபத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 1:7. நமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஓகே, கவனிங்க. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்து வந்தோம், போன முறை பார்த்து வந்தோம். இந்த கிருபையை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர் அப்போஸ்தலர் பவுலுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தது ஆண்டவர் கிருபையினாலே. எல்லாமே கிருபை. நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை காட்டேன். இதை பிரசங்கம் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளை அநேகர் வேதத்தின் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கோம். 2 பக்கத்தை கற்றுக்கொண்ட ஜனங்கள் ரொம்ப குறைவு. ஒரு பக்கம் செய்ய சொன்னால் செய்யத்தான் சொல்லியிருக்குன்னு, ஒரு பக்கம் கிருபையை சொல்லினா இது கிருபை தானே. இது ரெண்டையும் சேர்த்தா தான் உண்மையான ஒரு படம் வரும். இந்த யானை கதையை நினைவு வச்சுட்டா சரி, ஒன்றொன்றை பிடிச்சுக்கொண்டு தூணுன்னு சொல்லிக்கொண்டு அல்லது சுலகுன்னு சொல்லிக்கொண்டு அல்லது ஒவ்வொரு விதமாய் சொல்லிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. பைபிளை படிக்கும் பொழுது நான் சொன்னேன், முழு பைபிளையும் ஆராய்ஞ்சு படிக்கணும். ஒரு வசனத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கி எல்லா பிரசங்கமும் அதான் ஒரு வசனம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு வாக்குத்தத்தை எடுத்தாலும் முன்னுக்கு பின்னுக்கு என்ன சொல்லியிருக்குது அதனுடைய தொடர்போடு தான் அந்த வாக்குத்தத்தம் வரும். வாக்குத்தத்தை தனியை பிடிக்கணும்னு ஒன்று செய்ய முடியாது. நான் வாக்குத்தான் அனுப்புகிறேன், ஆனால் அது நீங்கள் அந்த கண்டெக்ஸ்டுக்குள்ளே போகாட்டி அது கிரியை செய்யாது. சரி, இப்போ எனக்கு கவனிங்க. அப்போஸ்தலர் பவுலுக்கு தெரியும் எல்லாமே கிருபை. எல்லாமே கிருபைனா எல்லாம் கிருபை தான். நாம் அதை சொன்னாலும் சில கட்டம் வரும் பொழுது இல்லை நான் செஞ்சேன், இதுதான் பிரச்சனை. இதுக்குத்தான் வேத படிப்பு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக முக்கியம். எல்லாமே கிருபைனா எல்லாம் கிருபை தான். ரட்சிப்பு கிருபைனா கிருபை தான், அவ்வளோதான். நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ரட்சிப்பு கர்த்தர் ஒருவனை ரட்சிக்க அவர் திட்டம் போட்டு அதை நடத்தாவிட்டால் நீ ரட்சிக்கப்பட முடியாது. அதான் இருக்கிற மகா பெரிய கிருபைன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாக இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியிலே என்னை தெரிஞ்சு கொண்டார். பவுலுக்கே அப்போஸ்தலர் ஊழியம் கொடுக்கணும். நான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். உலகத்திலேயே அப்போஸ்தலர் ஊழியம் கொடுக்க கூடாத ஒரு நபர் யார்? இந்த பவுல் தான். எல்லாத்தையும் நாசமாக்கினான், சின்னாப்பின்னமாக்கினான், சாக கொண்டான். தமஸ்கு வரைக்கும் போய் அங்கே இருக்கிற ஜனங்களையும் சின்னாப்பின்னமாக்க போறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? கிருபை கொடுத்தார். அதான் தான் சொல்றேன், உன்னில் இருக்கிற எந்த நன்மையினாலும் கர்த்தர் ஒன்று தெரிஞ்சு கொள்ளவில்லை. நான் சொல்ற கேட்குதா? என்னுடைய வேத படிப்புக்கு வந்தால் படிக்க தயாராருங்க. அப்படின்னா நான் படிப்பிச்சு கொடுத்தா, இந்த பைபிளை படிப்பிச்சு கொடுக்கறது மற்ற புத்தகங்களை படிப்பிச்சு கொடுக்குற மாதிரி படிப்பிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா இது குழப்பமான புத்தகமாக இருக்கும். ஒருக்கா இப்படி சொல்லணும், ஒருக்கா அப்படி சொல்லணும், ஒருக்கா அப்படி இது எல்லாத்தையும் தொகுக்கிறது தான் எங்களுக்கு மிக முக்கியம். இது தொகுத்து நம்ம பார்க்கணும். இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னா நான் விசுவாசப்பட்டேன் இல்லை, தேவன் ஆதிபதியை தெரிந்து கொண்டார், ஆகவே நான் விசுவாசித்தேன். அப்போஸ்தலனா கிருபையினாலே எனக்கு அப்போஸ்தல ஊழியத்தை நான் பெரிய படித்தவனோ, நான் பழைய பாட்டில் தேர்ந்தவன்னு சொல்லியோ அல்லது நான் பெரிய காரியங்களை செய்தேன்னு சொன்னோ கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளவில்லை. அதான் பாருங்க, எப்ப தெரிஞ்சு கொண்டார்? தாயின் கற்பத்திலேயே தெரிந்து. தாயின் கற்பத்திலேயே என்ன நன்மை செஞ்சான்? ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தெரிஞ்சு கொண்டார். இது என்னன்னு நம்ம விளங்காது. இது கஷ்டமா இருக்கும், இதை நம்ப முடியாது. இது என்ன சொல்றது கர்த்தர் பச்சாதாபம் காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நான் அடிக்க சொல்லுவேன், இதுல பல குழப்பம் நான் சொல்லுவேன். நீங்க உலகத்தை படைச்சீங்க, நீங்க வானத்துக்கு முன்பு மேலான மகிமையுடைய தெய்வம். நீங்க செய்தால் எதுவும் சரியா தான் சொல்லலாம். தேவன் செய்தால் எதுவும்
எங்களுக்கு சில வேளை பல மாதிரி தெரியலாம். ஏன் இப்படி பவுலை தெரிஞ்சு கொண்டாங்க, என்னை தெரிஞ்சு கொண்டாங்க, உன்னத்தை தெரிஞ்சு கொண்டாங்கன்னு நாம கேட்கலாம். அவன் நல்லா எத்தனை பேர் நல்லவங்க இருந்தாங்க, சீசரில் எத்தனை பேர் 500 சீசர் இருந்தாங்க, அந்த சீசரில் ஒருவன் இப்போ அப்போ பவுல் மாதிரி மாற்றி இருக்கலாமே, செஞ்சிருக்க முடியாது. அவன் எதுவும் செய்ய முடியும். ஆனால் அவருடைய அதானே அந்த வசனம் இது, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அப்படி அவருடைய சிந்தைகள் எங்களை பார்க்கணும் உயரமாக இருக்கிறது. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்குதோ அது போல் அவருடைய நினைவுகள் சிந்தைகள் எங்களோட உயரமானது. இதை நாம கண்டுபிடிக்க முடியாது. நான் திருப்பி சொல்றேன். இப்போ நான் சொன்ன பாரு, கடவுளை குறிச்ச அறிவு கிடையாது. எரஸ்மஸ் ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்ல காரியம் செஞ்சார். என்னன்னா, இந்த புதிய ஏற்பாட்டை இல்லை முழு பைபிளை எனக்கு புதிய ஏற்பாட்டை மறந்துட்டேன், இந்த பழைய கிரீக்ல இருந்து புது கிரீக்கு மாத்தினார். பழைய கால கிரீக்ல இருந்து அதை இந்த கால நடை உரையாய் அதை மாற்றினார். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்தார். இது மார்ட்டின் லூத்தர் இந்த காலத்தில் நடந்த சம்பவம். ஆனால் அந்த எரஸ்மஸ் ரட்சிக்கப்பட்டாராங்கிறதே சந்தேகம், அது என்னன்னு தெரியாது. ஆனால் அவர் அதை செஞ்சார். அப்போ ஒரு நாள் மார்ட்டின் லூத்தருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொன்னார், அருமையான வசனம், அது இப்போ உங்களுக்கு விளங்க போகிறாங்க எனக்கு தெரியாது. என்னோட நீங்கள் ஒத்து அந்த ஆவியில் வந்தாட்டி இல்லாட்டி விளங்காது, நீங்கள் ஏதோ வந்து போனால் விளங்காது. அவர் ஒரு காரியம் சொன்னார், எரஸ்மஸ் உன்னுடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, கடவுள் ஒரு மனுஷனை விட பெரியவன் மாதிரி நீ சிந்திக்கிறார். அதுதான் உன்னுடைய பிரச்சனை. அநேகருடைய பிரச்சனை கடவுளை எங்களை விட பெரியவரா நினைக்கிறோம். அது பெரிய பிரச்சனை எங்களுக்கு. அது சரியில்லை. கடவுள் எங்களோட பெரியவர். நான் முந்தைய சொல்லியிருக்கேன், கடவுள் எங்களை விட வேறுபட்டவர். கடவுள் எங்களை விட நாங்க ஒரு இடத்துல இருக்க முடியும். கடவுள் எங்க இருப்பாரு? அப்ப அவர் வேறுபட்டவரா இல்லையா? அப்ப எரஸ்மஸ் சொல்றாரு, உன்னுடைய நினைவு, உன்னுடைய கர்த்தரை குறிச்சு எண்ணங்கள் எல்லாம் மனுஷத்தன்மையோடு இணைஞ்சு இருக்குது. அதை கலந்து வெளியாத கடவுள் பேர நான் அடிக்கடி ஜெபிக்கும் போது ஜெயிப்பேன். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பின்னால் வர்ற அந்த வசனம், அதாவது அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாய் மாற்றி, கவனிங்க, தேவனுடைய சத்தியத்தை பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாம சிருஷ்டியை தொழுது கொண்டார். அப்ப சிருஷ்டிகர் என்பது வேறு, சிருஷ்டி என்பது வேறு. விளங்க இல்லையா? நீங்க பைபிளை படிக்க தொடங்கினா உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றது, பயங்கள் எல்லாம் குறையும். இப்ப சிருஷ்டிகர் என்பது வேறு, சிருஷ்டி என்பது வேறு. சிருஷ்டியை சிருஷ்டிகளோடு ஒப்பிடக்கூடாது. அவர் தம்முடைய சாயா படைச்சேன்னா அவர் 100க்கு சாயா படைக்கல. அவருடைய சாயல் ஒரு துளியை இந்த மேல போட்டார். அவ்வளவுதான் நானும் நீயும். அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் இப்ப கிருபைன்னு சொன்னா அது எப்படி? சரி, இப்போ தான் சொல்றேன். ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிஞ்சு கொண்டாரா, இல்லாட்டி உலகம் மற்ற நாடுகளை தெரிஞ்சு கொண்டாரா? இஸ்ரவேல் தெரிஞ்சு கொண்டார். அது இப்ப எங்கட பார்வைக்கு இலங்கை தெரிஞ்சு கொண்டாங்க, அது பச்சாதாபம் தானே. இப்ப எங்கட பார்வைக்கு அது ஏன் இலங்கை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது? அவர் அது என்ன இஸ்ரவேல் மட்டும் தெரிஞ்சு கொள்வார்? இது இப்படி இப்ப கேட்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் ஏன் எப்படி தெரிஞ்சு கொண்டா சொல்ல முடியாது. இப்போ நான் நல்லா கவனிக்க சொல்றேன், இந்த கிருபை குறித்து அறிவே கிடையாது சபைக்கு. என்ன சொல்றேன், இப்போ சொல்றேன், இந்த இஸ்ரவேல் தெரிஞ்சு கொண்டா, இஸ்ரவேல் இருக்கிற மக்களை தெரிஞ்சு கொண்டா, அவங்க உண்மைப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை செஞ்சு பிளவிட்டால், நியாயப்பிரமாணத்தை அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் பிளவிட்டால் தேவ சொன்னபடி ஒரு ஆட்டை வெட்டி ஆண்டவரை நீ சொன்னபடி நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட யூதர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அவங்க எப்படி ரட்சித்தாங்க? தேவ சொன்னது நம்பினாங்க. ஏதோ ஆடுபட்டு அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு யாரும் வருவார்னு நினைச்சாங்கன்னா முற்றுரை என்னன்னு தெரியாது. ஆனா தேவ சொன்னதை நம்பினாங்க. இப்ப ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? தேவ சொன்னதை விசுவாசித்தான், அவனுக்கு அது என்ன ஆக்கப்பட்டது? நீதியாக. அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ரட்சிப்பு விசுவாசத்துல தான். பழைய ஏற்பாட்டு ஆட்கள் தேவ சொன்னது விசுவாசித்தாங்க. ஆனால் சொன்னேன், தேவ சொல்லி விசுவாசித்தாங்க, அவ்வளவுதான். என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. சரி, ஆடை வெட்ட சொன்னா வெட்டினான், பண்டிகை கொண்டாட சொன்னா கொண்டாடினான், நியாயப்பிரமாணம் கை கொண்டா கை கொண்டான், கை கொள்ள தனக்கு அது பிள்ளைன்னு தெரிஞ்சா என்ன செஞ்சா ஒரு ஆடையோ மாட்டையோ அல்லது ஒரு அவங்க இது கேட்டபடி ஒரு புறா குஞ்சியோ வெட்டி அதை பழி செலுத்தினான், அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. மற்றபடி ஒருத்தர் ரட்சிக்கப்படலை. சரி, என்ன கவனிங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள நடந்தது. அப்ப இஸ்ரவேலுக்கு வெளியாட்டு அத்தனை ஜனங்கள் எதில் இருந்தாங்க? இது உள்ளதான் இருந்தாங்க. அப்ப இது பச்சாதாபமா இல்லையா? அப்ப இஸ்ரவேலுக்கு அந்த ஒரு கிருபையை கொடுத்த தேவன் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு எங்கட பார்வைப்படி என்ன செஞ்சிருக்காரு? அதை செஞ்சிருக்காரு. சரி, இப்ப நான் சொல்றது விளங்குதா? அடுத்தது விளங்குதா? இப்ப இஸ்ரவேல் தெரிஞ்சு கொண்டா அது கொஞ்சமா ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அப்ப இந்த உலகத்துக்கு அத்தனை ஜனங்களும் என்ன அறியல? தேவன் அறியல. மெய் தெய்வம் யாருன்னு தெரியாது. அப்ப பச்சாதாபமா இல்லையா எங்கட பார்வைக்கு?
ஆனால் ஆண்டோட பார்வைக்கு பச்சாதாபமா இல்ல. அவர் ஏதோ ஒன்றை வச்சு செய்யறாரு, நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஏடபிள்யூ தோசார் சொல்றது போல உனக்கு தெரியாதுன்னு சொல்ல பலன். ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சா தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் நல்லவர், வல்லவர், அவர் பச்சாதாபம் இல்லாத தேவன். அவர் செய்யற காரியங்கள் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் செய்யற காரியம் எல்லாம் நீ புரிஞ்சு கொள்ள முடியுமா இருந்தால் நீ கடவுளாயிடும். நான் சொல்ற யாருக்கா விளங்குதா? அவர் செய்யற காரியங்களை உனக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நீ மூலவழிசாலியா இருந்தால் நீரே கடவுள். இன்னைக்கு ஏன் அவர் கடவுளுக்கு நாங்கள் சிருஷ்டிக்கிறோம்? அவர் செய்யற காரியம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நீதியை புரட்ட மாட்டார். யோபோடு சொல்ல நீதி அவர் ஒரு நாள் புரட்ட மாட்டார். அது என்ன தெரியுது இல்லை. பேர் சொல்லுது, அவர் ஒரு சில முன் குறித்து அவர் அழைத்தாருன்னு. அது ஏன் மற்றவங்க முன் குறிக்கல? ஏன் தெரியாது எனக்கு. ஆனால் என்ன முன் குறிச்சுக்க அதில் நான் சந்தோஷப்படுறேன். களி கூறுகிறேன். உலக தோற்றத்துக்கு யோசிச்சு பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என் பேரை பிதா இயேசு சொன்னார், இவரை நான் முன்குறிச்சு வச்சிருக்கிறேன். இது அதிசயம். நான் யாரு? நீ யாரு? இந்த உலகம் எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாட் உனக்கே கிடைச்சது. அதான் பவுல், நான் இந்த சத்தியத்தை முந்தி நான் மூளையில் ஏற்றி இருந்தேன். எனக்கு தெரியும் இது இப்படித்தான் எழுதியிருக்கு பைபிள்ல. உதாரணத்துக்கு, நல்வினை தீவினை தெரியாததுக்கு முன்பே யாக்கோபு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லையாமா? அப்படிதான் 9 இருக்கு. நல்வினை தீவினை செய்வதற்கு முன்பாகவே தாயின் கட்டத்தில் அவர் நேசித்து கொண்டார். உலக தோற்றம் தெரிந்து கொண்டார். ஏசாவை பெருத்து யாக்கோபு, உண்மைப்படி யாக்கோபு ஏசாவை பார்த்தா யார் நல்லவன் நினைக்கிறீங்க? ஏசாதான். யாக்கோபு செஞ்ச காரியம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாம் சுத்து மாத்து செஞ்சுதான் அவன் வாழ்ந்தான். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பிறகு அவனை மாத்தினான். அப்ப அவன் நல்லவன் ரட்சிக்கப்படல, அவன் ரட்சிக்கப்பட்டபடினால் பின்னுக்கு அவன் இஸ்ரவேலா மாறினான் இல்லையா? யாக்கோபுனா எத்தனை இஸ்ரவேல் மாறினான். இதை நீங்க விளையக்கொள்ளுங்க. இப்ப என்னோட நீங்க பயணிக்கிறாருன்னா வேதத்தை சரியா கற்றுக்கொள்ள பயணிக்க மாட்டீங்க. எனக்கு இந்த கதை கூட சரி வராது. பவுல் எப்ப பார்த்தாலும் அந்த கிருபை இழுக்கிறது காரணம், எப்ப கிருபை இழுத்துருவான். இல்லை அவனுக்கு தெரியும் எல்லாமே கிருபை. ஒன்னு விசேஷத்தவன் ஆக்கினவன் யார் கேட்கிறார். உன்னை விசேஷத்தவன் ஆக்கி யாரு? ஏன் பெருமை பாராட்டுற? இப்ப நான் சொல்ல, நான் பாஸ் ஆகிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பெருமை பாராட்டுறேன். ஆண்டவர் கேட்கிறேன், ஏன் பெருமை பாராட்டுற? உன்னை இப்படி ஆக்குனது யாரு? இதை நீங்க புரிஞ்சு கொண்டாலே கர்த்தரை துதிக்கிற துதி வித்தியாசமாகிடும். ஓகே, அப்ப நாங்க பார்த்தோம், கிருபையினாலே என்ன செய்யறாரு? அப்போஸ்தல ஊழியத்தை அவர் கட்டளையிடுகிறார். என்ன கவனிங்க. அவன் சொன்ன அவர் தகுதியே இல்லை. ஒரு வருஷத்துக்கு உதவாத பவுல எடுத்து அவர் என்ன செய்யறாரு? பவுல் ஒரு வருஷத்துக்கு உதவாது, நான் ஒரு, அதாவது இந்த உலகத்தை பற்றி எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு உதவாதான். மாமிசத்திலே இருக்கிற எவனையும் கர்த்தர் நேசிக்க முடியாது. மறுபடி பிறக்காத எவனையும் நேசிக்க முடியாது. அவனை என்ன பக்தி இருந்தோ அவனை அழைக்கல, எந்த ஒரு நன்மைக்காக அழைக்கல. அவர் தன்னுடைய கிருபையினால் அழைச்சால் அது என்ன நமக்கு தெரியாது. இப்ப பாருங்க, நான் சொன்னேன், ஆனால் கிருபையை போன முறை சொன்னேன், அந்த கிருபைக்கு எப்படி கொடுக்கிறார்கள்? அவர் நீதியுள்ள தேவன். அவனுக்கு நீதியுள்ள தேவன். நான் போன முறை படிப்பிட்டு சொன்னேன், அவர் எப்படி கிருபை வெளிப்படுத்துறாருன்னா, நாங்கள் எல்லா பாவம் செஞ்சிருக்கிறோம். அவர் பாவம் செஞ்சவனுக்கு அங்கே நீதி கிருபை கொடுக்க முடியாது. அங்கே ஒரு நீதி செலுத்தப்பட வேண்டும். அந்த நீதியை யார் செலுத்தினா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினால்தான் வேதம் சொல்லுது, இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிற எவருக்கும் அவர் இந்த உலகத்திலிருந்து பார்வையில் அவரை ஏற்றுக்கொள்ள எவருக்கும் அவர் கிருபையாய் இருக்கிறார். அப்ப கிருபை எங்கிருந்து வந்தது? அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்ப கிருபையை கேட்கும் போதெல்லாம் இப்ப யாருக்கு நன்றி சொல்லணும்? சும்மா கிருபை கொண்டு போய் கிடக்கூடாது. இயேசு பிதா கிருபை தாரு இல்ல. கிருபை இப்ப யார் மூலம் வந்தது? இயேசு கிறிஸ்து சொல்றது. மோசே நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. இப்போ இன்றைக்கு நாங்கள் சொல்கிறேன், இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக போகணும். ஒரு சத்தியம்னா அந்த சத்தியம் எல்லாம் படித்தா தான் நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிரியை அது செய்யும். இப்போ எனக்கு கிருபையை துதிக்கும் போது உள்ளமெல்லாம் துடிக்கும். ஏன்னா கிருபையை தான் நிற்கும் முழுக்க. அது முந்தி நாங்கள் வாயில் சொன்னேன், நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை. இன்றைக்கு இதே சொல்லுது, நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நான் இதை அந்த சொன்னேன், அடிக்க சொல்லுதானே, புத்தகங்களை படிங்க, சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க, அதை நம்பாட்டி பரவாயில்ல, விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இது இப்படி இருக்கும் அப்படின்னு பிறகு பைபிளுக்கு வாங்க.
பைபிள் இருக்குதா, அவர் பைபிள் இருக்குன்னு தெரிஞ்சவன தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன புத்தகத்தை பற்றி கண்டிச்சு சொல்ல மாட்டான், கண்டிச்சு உணர்த்த மாட்டான்னு சொல்லல. அது எல்லாத்தையும் படித்தாலும் பிறகு பைபிள்ல வந்து நீ படிக்கும் போதுதான் ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குவார். பாத்தியா, அன்றைக்கு அங்க படிச்ச உனக்கு விலங்கு இல்லாத படிச்ச வச்சிருக்கிற, ஆனா பாரு அதுதான் உண்மை. அப்போ பைபிளை அந்த கண்ணோட்டோட பைபிள் படிக்கும்போது ரொம்ப திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஆறுதலாய் பரிசுத்தான் சார்ந்து முதலாக சாரணும். ஒவ்வொரு வசனமாக இதையே இப்படி வாசித்து கொண்டு வரும்போது கர்த்தருடைய ஆவியான உனக்கு மத்தியிலே கிரியை செய்வார், உனக்குள்ளே கிரியை செய்வார். நீ எவ்வளோ படிக்காதவனா பரவாயில்ல, உனக்குள்ளே கிரியை செய்வார். இதுக்கு நேரம் கொடுக்கணும், இதுக்கு ஸ்லோவாக படிக்கணும், விலகி படிக்கணும், உனக்கு இப்படி என்னன்னு நம்ம யோசிக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் உனக்கு கிரீசன் அவர் சொன்னாரு தீமோத்தேயுக்கு, நீ அதை யோசிச்சு கொண்டு அப்பொழுது தேவனுக்கு புத்தியை தரும். அப்போ இப்போ நீ யோசிச்சு கொண்டிருந்தால், நீ தியானம் பண்ணி கொண்டிருந்தால் அந்த சத்தியத்தை கர்த்தர் உனக்கு விளங்கப்படுத்தும், இல்லாட்டி விளங்கப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு அநேகருடைய நிலமாக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தனி ஜபம் எந்த ஒரு சாதனையும் உண்டாக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக தான் என்ன உண்டாது, கிருபை உண்டு. இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிற எங்கள் யாருக்கும் அவர் கிருபை கொடுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து எங்கள் பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி கிருபை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால், இனி வருகிற நாட்களிலே அவர் மரிப்பு, நான் சொன்னேன் ரோமர்லையும் எபிரேயருக்கு காட்டினேன், இனி வருகிற நாட்களிலே இயேசு அவர்களுக்காய் மரிப்பார்னு தேவனுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது அவர் சாடையா தெரியும், ஃபுல்லாக தெரியாது. தெரிஞ்சபடினால அவங்களுக்கு தேவ கிருபையை அளித்தார். புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு எப்படி கிருபை அளிக்கிறானா நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நம்ம கிருபாசனத்தை கிட்டி சேர எங்களுக்கு தைரியம் இருக்கு. என்னன்னா எங்களுக்கு தெளிவாக தெரியும், இயேசு நம் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கார். ஆகவே நான் தேவ சமத்து போனால் நமக்கு கிருபை கிடைக்கணும்னு நமக்கு தெரியும். ராமன் சொன்னா பார்ப்போம். சரி, இன்றைக்கு அடுத்ததுக்கு போவோம். கிருபை நான் சொல்லி கிருபையும் பரிசுத்தாவையும் பிரிக்க முடியாது. கிருபை கத்தை கொண்டு வரது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் சொன்னேன். சரி, இப்போ நாங்கள் 8வது ஒரு வாசிக்க திருப்பி 8வது வசனத்தை, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கவனிங்க, இப்போ கவனிங்க, இப்போ உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ரெண்டு காரியத்தை படிப்பிக்கலாம், ஒன்று படிப்பிக்கலாம், பார்ப்பேன் நான். சரி, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே. இப்போ இந்த விசுவாசம் சொல்லப்பட்டது என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. எப்படியாக அதை கண்டுபிடிக்கணும்னா, தமது நாமத்தின் 7 தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ண மட்டும், தமது நாமத்தின் நிமித்தம், அதாவது தேவனுடைய மகிமைக்காக நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோம், தேவனுடைய சுவிசேஷத்தை நாம விசுவாசிக்கிறோம். ஓகே, இப்போ கவனிங்க, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினாலே. பாருங்க, இப்ப ரோம உணர்வு சொன்னால் ரோம சபை ரட்சிக்கப்பட்டதை உலகமெங்கும் என்ன செய்யறாங்களா, உணர்வு சொன்னால் உலகம் எங்கும் பேசுறாங்க. என்ன ரோமர் அதாவது அந்த காலத்திலே ரோமர் கேபிட்டல் சிட்டி, அதாவது அந்த ராட்சியத்தின் கேபிட்டல் இது, தலைநகரம் ரோம். அது நினைச்சு பார்க்க முடியாத பெரிய ஒரு நகரம். அப்ப அந்த நகரத்திலேயே என்ன ஜனங்கள் எல்லாம் பேசுறாங்க, ரோமுல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிறிஸ்தவ சபைகள் இருக்குதுன்னு சொல்லி பேசுறாங்க. அது பிரசித்தமாயிட்டு அல்லது ஃபேமஸ் ஆயிட்டு. அப்ப இப்ப கவனிங்க, உலகம் எங்குன்னு உலகம் எங்கு சொன்னா, உலகம் எங்குன்னா இலங்கை இந்தியா சொல்லல. அந்த காலத்தில் உலகம்னு சொல்லப்பட்டது ரோமர் ஆளுகை செய்த அந்த பகுதிகள், யூரோப்பில் ஆரம்ப பகுதிகள், ஆப்பிரிக்கா மேற்கு பகுதிகள், ஏசியாவில் இருக்கிற பகுதி, இந்த எல்லா பகுதிகளிலும் என்ன இருக்கிற சபைகளிலே என்ன பேசுறாங்க, ரோமருடைய சபையை குறித்து என்ன செய்யறாங்க, பேசப்படுறது. சரி, இப்போ கேட்குறேன், இந்த பிரான்ஸ் பற்றி எங்கெங்கே பேசுகிறாங்க? பிரான்ஸ் ஜெர்மனில் ஒன்று தெரிஞ்ச சபை சும்மா பேச, அதாவது அங்கே பேச சொல்றது அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து பேசினாங்க, சபை இருக்குது பேசல. நல்லா கவனிங்க, விசுவாசம். அப்போ அங்கே இருக்க அப்போ எப்படி நல்லா கவனிங்க, அப்போ என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உலகத்துக்கு இப்போ எங்கள் சபையில் எல்லாரும் 200 பேர் இருக்கிறாங்க, 180 200 பேர் இருக்கிறாங்க. சரி, ரோமர் சபையிலேயும் எத்தனை பேர் இருந்தால் நமக்கு தெரியாது, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ எல்லா சபையும் இருக்கிறாங்க ஆட்கள், அதனால பேசப்படுகிறது இல்லையா, அதனால பேசப்படுறது இல்லை. ஏன் பேசுனாங்க? அப்போ அதான் அந்த விசுவாசத்தை எப்படி காண்பிக்க முடியும்? கிரியைகள். அப்ப அவங்களோட மாற்றத்தை கண்டு உலகம் எங்கும் அப்படின்னா சொன்னா, அந்த ரோமர் சபைக்கு போன ஜனங்கள் எல்லாம் அந்தந்த சபைக்கு போய் என்ன சொல்றாங்க, அப்படி இவங்களை மாதிரி ஒரு சபை
நாங்கள் காணவே இல்லை. அப்படி பரிசுத்தமாக வாழ்றாங்க. விக்கிரத்தை கும்பிட்ட ஜனங்கள். விபச்சாரம் அந்த காலத்தில் விபச்சாரம் இங்கே இப்போ இல்லை, அந்த காலத்தில் நோமல், இந்த ஓரின சேர்க்கை நோமல், விபச்சாரம். இந்த ரோமர் ஆட்சியில் வந்த சீசஸ் எல்லாரும் ராயர் எல்லாரும் அதில் 14 பேர் 13 பேர் ஓரின சேர்க்கையான நம்புவிக்கிறாங்க. அந்த பெரிய ஆக்கள் ஓரின சேர்க்கை தான் அவங்க இருக்கிற ராயர் எல்லாரும் கிடக்கு. அப்படி கேவலமான வாழ்க்கையில வந்தாங்க. கொரிந்து பட்டணத்துல நீ கொரிந்துக்கு நீங்க போனா அந்த காலத்து சொல்லுவாங்க, விபச்சார தேசத்துக்கு போற நீங்க. அதுக்கு பேரே அதுதான் கொரிந்து பெண்கள் சொன்னா அது விபச்சாரம் செய்யற ஒரு நாடு, ஒரு விபச்சாரம். அப்படித்தான் அந்த ரோம் வந்து அதை விட மோசம். என்ன, ரோம் வந்து தலைநகரமா இருந்தபடினா எல்லா ஜனங்களும் வருகிற தேசம். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் ஒரு கேபிட்டல் இங்கே பார்க்க எங்கெங்க கேபிட்டல் இருக்குதோ அங்கங்கே பிரச்சனை கொடுக்கலாம். விபச்சார விடுதிகளும் 2 ஏரியா இப்படியே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ரோம். அப்போ அந்த ரோம் பட்டணத்தில் இவங்களோட பேர் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு, சாட்சியாக இருந்தாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எங்களோட சபைகளுக்கு நான் சொல்கிறேன், எங்களோட சபைகள் சாட்சியாக இருக்குதா. ஒரு ஆள் இங்கே வந்துட்டு போகிறான்னு வைங்க, போய் எங்கே கதைக்கிறான் அந்த சபையை பற்றி. முந்தி இவன் இப்படி இருந்தா பிரதர், இவன் இப்படி மாறிட்டான், இவன் இப்படி இருந்தா பிரதர், இப்படி மாறி இருக்காங்க. இதுதான் அதனால்தான் அந்த காலத்தில் சுவிசேஷ பரவணத்துக்கு காரணம். இப்போ சொன்னாங்க உண்மைதான். பவுல் போய் சொல்லி இப்போ பவுல் கொரிந்துக்கு போகிறான். கொரிந்தில் எல்லாரும் ரட்சி நடக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரட்சி பண்ணத்துக்கு போயிடுவான். அடுத்த சபை நிறுவிச்சு கொண்டே போவான். இங்கே இருக்கிற சபைகள் தான் தங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டு ஜனங்களை கவர்ந்துட்டாங்க. அதுதான் அவ்வளவு சீக்கிரமாய் அந்த ரோமராட்சியம் முழுவதிலும் சுவிசேஷ பரவக்கூடியதாக இருந்தது. இந்த பேசுக்கு போகிறார், அங்கே ஒரு சபை நிறுவுறார். இப்படி 2-3 சபை நிறுவிட்டால் போயிடுவார். அங்கே இருக்கிற கிராமத்தான் நிறுவ மாட்டார். அவர் பட்டணத்தை நிறுவிட்டு போயிடுவார். ஏன்னா இவங்க தான் அங்கே சுற்றி வர இருக்கிற இதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அங்கே போய் சபையில் உருவாக்குறாங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த வருஷத்தில் உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும். இப்போ நான் அநேக சொல்கிறாங்க, அதில் நீர் என்ன சொல்லுவார், சபை ஆண்டவருடைய கண் பார்வையிலே சபை எவ்வளவு சனம் வருகிறது அல்ல, கட்டாயம் வர்றது எந்த சந்தேகம் இல்லை. முதலாவது அது அல்ல. முதலாவது ஆண்டோட பார்வையிலே சபை எப்படி ஐக்கியமாக இருக்குது, எப்படி பரிசுத்தமாக இருக்குது, அதுதான் ஆண்டோட பார்வை வெளியே கூடாது. அது சரியாக இருக்கும் போது அது வளர்ச்சி வரும். ஏன்னா அது சாட்சி ஆயிடுச்சு. அது சாட்சியாக இருந்தால் கட்டாயம் அந்த சபைக்குள்ளே ஜனங்களை கொண்டு வருவாங்க. அதான் நான் இன்றைக்கு முதலாவது சுவிசேஷத்துக்கு நான் எப்பயும் இடம் கொடுக்குறேன் இல்லை. முதலாவது சபையில் சரியாக இருக்கிறோம், சபையில் சரியான ஒழுங்கு கிரமத்துக்குள்ள இருக்கிறோம், சபையில் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா எத்தனை சாட்சி சொல்லி வரமாட்டோம் உங்களுக்கு. 2வது சுவிசேஷம் தான் நான் சொல்றேன். அது ஒரே ஒரு வருஷத்தை வச்சுட்டு ஆர்டர் சொன்ன உலகம் எங்கே போய் அது சொன்னது மதியில். ஆனால் அது எப்படி நடக்கும்னா நீங்கள் சாட்சி அப்போ சொல்லும்போது நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது. இப்போ நானும் நீங்கள் முதலாவது சபையில் எப்படி இருக்கிறோம், குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம், எங்களோட சகோதரக்குள்ள எப்படி நம்ம அன்பாக இருக்கிறோம், எவ்வளவு நாம் கொடுக்க நான் சொல்ல சபை கொடுக்கறதுக்கல்ல, ஒருவருக்கு பிரச்சனை வந்து அவனை தாங்கிறதுக்கு எப்படி நாம் இருக்கிறோம். இது எல்லாம் நடக்காவிட்டால் அது உலகம் எங்கும் பிரசித்த ஆக முடியாது. இந்த பிரான்ஸை பற்றி எந்த ஒரு சபை நான் போன ஒரு சபைன்னு அப்படி பேசலை. இவங்க இப்படி இருக்காங்களே, மாறி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அப்படி ஒன்றும் கேள்விப்படலை. கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? சபை ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். அதான் நான் சொல்லலை. அப்போ நடக்க அப்போ இதுதான் முக்கியம். அப்போ அன்றைக்கு நான் திருப்பி சொல்லுவேன், இந்த பெரிய சுவிசேஷ கூட்டத்தினாலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் போய் டெக்ஸ்ட் கொடுக்கறதால ரட்சிக்கப்படணும், அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும். அதில் சில பலன்கள் வரும். ஆனால் ரட்சிப்பு எப்படி உண்டாகும், ஒரு சபை எப்படி வளரும்னு சொன்னால், நீங்கள் யாரையாவது போய் சந்தித்து உங்களுடைய நடக்கை மூலமாய் அவங்கள சபைக்கு கொண்டு வந்தால் அதுதான் வெற்றி. அதான் அது வெற்றியை கொண்டு வரும். ஏன் கொண்டு வரும்னா, நீங்கள் ஒரு ஆளை குடும்பத்தை கொண்டு வந்துட்டா அந்த குடும்பத்தை நடத்துவீங்க, உங்களையும் பார்க்குறாங்க, உங்களோட வாழ்க்கையை பார்க்குறாங்க. இவங்க வழிக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இது எங்கேயோ இப்போ ட்ரக்ஸை கொடுத்தா வந்தான்னு சரி பாரு, சரி அவன் வந்தான் அவனை கவனிக்கே ஒருத்தர் இல்லை, அவன் வந்தான் போனான் அவ்வளோதான், அப்படியே போய் கொண்டுருவோம். அதில் என்ன பிரயோஜனம்? 4 பேர் வந்தான்னு சொல்லி இந்த நாட்கள் 10 பேர் வந்தாங்க பொழுது அது சொல்லி என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? அப்போ இந்த வசனம் மிக முக்கியம். அப்போ இவங்க சின்ன ஒரு சபையாக இருக்கிறாங்க, அங்கே பெரிய பழைய சபையாக இருக்காது, வீட்டில் கூடின சபை தான். ஆனால் அவங்களுடைய சாட்சி வெளியிலேருந்து போய் வந்தவனை எல்லாம் நான் காட்டுறேன், இந்த சாட்சியை மட்டும் பார்ப்போம். இந்த வெளியிலேருந்து போய் வந்தவனை எல்லாம் அதை பற்றி பேசினாங்க.
அங்கே ஒரு சபை இருக்குது, உண்மையாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க, விக்கிரத்தை விட்டு மாறி தெய்வத்தை கும்பிடுறாங்க. அவங்களுடைய சாட்சியை பார்த்தாலே நமக்கு நாம சில இடத்த போய் சொல்கிறோம், அப்படி இவனை பார்த்தா எப்படி இருந்தானப்பா, இன்னைக்கு எப்படி இருக்கிறான் இவன். உண்மையாக இந்த மாற்றம் வராத மட்டில் சபையில் பெரிய வளர்ச்சி வராது. நம்ம சுவிசேஷத்தை பற்றி சத்தம் போட்டு இருக்க வேண்டியது. சுவிசேஷம் இல்லை பிரத ஒன்றும் இல்லை. எனக்கு அதை பற்றி ரெண்டாவதா. முதலாவது நீ ஒழுங்காக இருக்கிறியா, நீ ஒழுங்காக இருந்தால் சுவிசேஷம் சொல்லுவேன். நீ ஒழுங்காக நானும் நீயும் ஒழுங்காக இருந்தால் நாமளே ஒரு நிருபமாக இருப்போம், ஒரு சுவிசேஷமாக இருப்போம். நான் எங்களை பார்த்து மற்ற வர்றதுக்கு பார்ப்பான், அல்லது எங்களுடைய நடைமுறையை பார்த்து வந்தவன் போக மாட்டான். இப்படி நல்ல சபைக்கு இவன் நல்லா இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு சில வசனங்கள் நாங்கள் வாசிப்போமா? அந்த அன்றைக்கு வாட்சி அதே வாட்சி இப்போ 2 குழந்தை எடுத்துக்கொண்டு 3:1-3 அது அது இந்த டாப்பிக்கு நல்ல இது 2 குழந்தைய. ஆகவே முதலாவது பரிசுத்தத்துக்கு கொடுப்போம், அதுக்கு பிறகு நாங்கள் சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுப்போம். சுவிசேஷம் சொல்லாத மனுஷன் இல்லை, அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சுவிசேஷம் முதலாவது வரக்கூடாது. முதலாவது நாம் எங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்வோம். ஒவ்வொருவரும் தன் சாட்சியை காத்துக்கொண்டு பிறரை நாம் ஆதாயப்படுத்த பார்க்கணும். அப்போ தான் ஆதாயப்படுத்தப்படும், அப்போ தான் நிலை நிற்பாங்க. ஏன்னா உன்னுடைய சாட்சியை கொண்டு நீ அவனை உள்ளே கொண்டதுக்கு நீ கவனித்து கொண்டு இருக்கணும். நீ போய் ஏதாவது செய்ய, நீ பாருங்கள், நாங்கள் சாட்சி இல்லை, நான் ஒருத்தரை கொண்டு வரேன், கொண்டு தான் எங்களை பற்றி கூட கேள்விப்படுறான், அவன் நாளைக்கு வரமாட்டான், ஒன்றும் உதவி செய்யறதில்லை. 2 கொரிந்தியர் 3:3. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதியான பலைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பவுல் சொல்றாரு, எனக்கு உபசார நிருபங்கள் தேவையில்லை, நீங்க தான் என்னுடைய நிருபங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நாங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. அதுதான் நான் சொல்ற சாட்சி. அப்ப நாங்க போய் சொல்ல தேவையில்லை, இந்த சபையை குறித்து நாங்க போய் சொல்ல தேவையில்லை. இந்த சபைக்கு வாரவே சொல்லணும், சபையில் ஒரு மாற்றம் இருக்குது, நாங்கள் பார்க்குறோம். வர்ஷிப்பில் ஒரு மாற்றம் இருக்குது, வர்ஷிப் பண்ணும்போது ஜனங்கள் தொடப்படுறாங்க. அது எல்லாவற்றுக்கும் மேலாக பிரசங்கத்தை மாற்றம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனங்கள் ஒரு மாற்றம் இருக்குது. முந்தைய விட கீழ்ப்படிவு கூட, தாழ்மை கூட, ஒருவரோட நேசிக்கிறாங்க, வாயில குறை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட சாட்சி இந்த அப்படிப்பட்ட சாட்சி போகணும். அப்படி போனால் தான் கர்த்தர், அது போனான்னு போகாட்டி கர்த்தர் உண்மையாக செய்வார். அப்படி போகும்போது தான் இந்த உலகம் எங்களும் இந்த சபையை குறித்து பேசுவாங்க. எப்படி நல்ல ஒரு சபை, உண்மையான சபை, விக்கிரங்களை கும்பிடாத சபை, தேவனை நேசிக்கிற சபை, பரிசுத்தமாய் வாழுகிற சபை, உண்மையாக இருக்கிற சபை, தாழ்மையாக இருக்கிற சபை, ஒருவரை குறை சொல்லாத சபை, ஒருவர் உண்மையாக கிறிஸ்துவனுடைய அன்பை பயந்து கொள்கிற சபை, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்டவங்கிற உணர்வுள்ள சபை. இது நடக்காட்டி சுவிசேஷம் சொல்லிதான். என்ன நான் சொன்னேன், இந்த பரிசேயர் மாதிரி போய் ஒரு ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அவனுக்கு ரெட்டிப்பான மாதிரி, என்னைய மாதிரி நீ போய் சொல், என்னைய மாதிரி நீ மற்றவங்க குறை சொல்லு, என்னைய மாதிரி நீ ஒருவர் ஒற்றுமை இல்லை, ஒருவர் தாழ்ந்து போக முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளில் பிரச்சனை, இதுதான் நீயும் அப்படியே வா, நான் வந்திருக்கேன் நீ வா, அப்படி சொல்லலாமா நம்ம? அது சரியான ஒரு சுவிசேஷம். உனக்கு ஒன்று குடும்பத்தை நடத்த முடியாது, எப்படி நீ மற்றவனை நடத்துவ? நீ பரிசுத்தமா இல்லைன்னா எப்படி மற்றவனை பரிசுத்தமாக நடத்துவ? நீ தாழ்மைப்பட முடியாது, மற்றவனை எப்படி தாழ்மைக்கு நடத்துவ? சுவிசேஷம் நான் என்ன கிறிஸ்துவ போல மாறுகிறது. அப்போ இது எப்படி நடக்கும்? 2 பேதுரு எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 3:1-4. 1 பேதுரு 3:1-4. அந்தபடி மனைவிகள் மூட்டுண்டாங்க. பேதுருவில் 2 எடுங்க, மற்ற வாசிப்போ 2 எடுங்க. 15-16 வாசிங்க. 1 பேதுரு 3ஆவது அதிகாரத்தில் தான் நான் சொன்னது. 15-16 வாசிங்க. இப்போ 15-16 வாசிங்க.
சாரி நான் சொல்லிட்டேன். 1 பேதுரு 3:15-16. கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாகிறீர்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனாட்சி உடையவர்களாக இருங்கள். அப்ப நீங்க மற்றவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சாட்சி சொல்லக்கூடியதா, சாந்தமா அமைதியா, சத்தம் போட்டு விற்கிறோம் அது அது இது இல்லை, சாந்தமா அமைதியா ஏன் நீ கிறிஸ்தவனா இருக்கிறவன்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. சாந்தமா அமைதியா உங்களுக்கு வேதவசனம் தெரியாது, ஏன் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல 2:16 கிறிஸ்துவுக்கு கேட்ட உங்க நல் நடக்கை, அப்படி நல் நடக்கையா இருக்கணும். அவன் ஏதாவது சொன்னாலும் மனசாட்சியை குற்றப்படுத்தாத அளவுக்கு நீ நல் நடக்கையா நீ வாழணும். அதுதான் சாட்சி. இந்த சாட்சி தான் என்ன செய்யும்? உலகம் எங்கிலும் எங்களுடைய சபையை குறிச்ச ஒரு சபை ஃபேமஸ் ஆக்குன்னு சொல்லலை. அப்போ அந்த சபையை குறிச்ச நல்ல சபைன்னு கேள்விப்பட்டதான் ஜனங்கள் உள்ள வருவாங்க. இப்போ சபை சரியில்லைன்னு எல்லாரும் கேள்விப்பட்ட சபை இப்படி இவங்க உதவாது அப்படி கேள்விப்பட்ட எப்படி சபைக்குள்ள ஜனங்கள் வருவாங்க பாருங்க. மனைவிகளை 3வது எடுத்துக்க 1-6 மட்டும். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிர பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகி இதயத்தில் மறந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அப்ப நாம இது அடுத்த சாட்சியை பார்க்கிறோம். நாம எங்களுடைய குடும்பங்களில் எப்படி நாம சாட்சியா இருக்கோம். கணவன் மனைவிக்கு கணவன் நேசிக்கிறாங்களா, மனைவி கீழ்ப்படுகிறாங்களா. இந்த அமைதியான சாந்தம்ங்கிற அந்த வார்த்தை பெண்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொருந்தும். இந்த 3வது வார்த்தை, அதாவது மறந்திருக்கணுமாகி அலங்காரமாக இருக்கக்கூடியது பொன்னின் மயிரை பின்னி பொன்னின் அணிந்து உயர்ந்த விஷயங்களுக்கா புறம்பார்க்க அலங்காரிப்பு உங்களுக்கு இருக்காமல் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நம்ம அமைதியா சாந்தமா அன்பா இருக்கிறது தான் உண்மையான ஒரு சாட்சி. அப்ப கணவன் மனைவிக்கு ஒரு சாட்சி இருக்கா? அப்ப இங்க கணவன் மனைவி சாட்சி இருந்தா எப்படி வெளியில போய் நாம சனங்கள் சாட்சி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்ப சாட்சியை நாம காத்துக்கொள்ளணும். சரி, இன்னொன்று எடுப்போம். பேசி எடுங்க. உலகம் எங்கும் எங்களுடைய பேர் அடிப்படணும்னு சொன்னால், இது நல்ல ஒரு சபை, உண்மையான சபைன்னு சொன்னால் நாங்கள் சாட்சியாக இருக்கணும். நாங்கள் சாட்சியாக இருக்கணும் தான் முக்கியம். எபேசியர் 1:4 தொடக்கம் 3 மட்டும் நாங்கள் வாசிப்போமா? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இது அருமையான ஒரு சாட்சி. என்ன அவர் சொல்றாரு? நீங்க தேவனுடைய சுவிசேஷத்துக்கு என்ன வாருங்க, பாத்திரவானா இருக்கீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறீங்க. ஆகவே நீங்க அந்த சாட்சியை காத்துக்கொள்ளணும். அதை எப்படி காத்துக்கொள்ளலாம் சொன்னால், மிகுந்த மனத்தாண்மை சாந்தம் நீடிய பொறுமையுடையவர்களாய் அன்பிலே ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. அப்ப இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியின் ஒருமனம் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரையும் நேசிக்கிறோம். இது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபை மக்களை நம்ம நேசிக்கிறோம். ஆனால் இதை காத்துக்கொள்றதுதான் கஷ்டம். அதை காத்துக்கொள்ள வேணும்னு சொன்னா கொஞ்சம் சாந்தமா இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும், கொஞ்சம் தாழ்மையா இருக்கணும். அப்பதான் நாங்கள் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த ஒரு மனத்தை நம்ம காத்துக்கொள்வா இருந்தால் சபையில வர்ற ஜனங்கள் பார்ப்பாங்க, இவங்களுக்குள்ள நல்ல ஒரு மனம் இருக்குது, ஐக்கியம் இருக்குது, விட்டு கொடுத்தல் இருக்குது, தாழ்மையா இருக்கிறாங்க, சாந்தமா இருக்கிறாங்க. அப்ப அந்த சாட்சி எங்க உலகம் எங்கும் பரவும். அப்படி இல்லைன்னா அந்த சாட்சி உலகம் எங்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு. சாட்சி தான் முக்கியம். இப்போ உதாரணம் பாருங்க, அப்போ சொல்லிட்டு சாட்சி முக்கியம். அது உலகம் எங்கும் உலகம் எங்கும் பரவுனா நாங்கள் ஃபேமஸ் ஆக இல்லை, அதுக்காக நாங்கள் அதை செய்யலை. அந்த உலகம் எங்கும் இந்த சபையை குறித்து நல்ல சாட்சி உண்டானால் தான் சபைக்குள்ள ஜனங்கள் வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அநேக வராததுக்கு இது ஒரு பெரிய காப்போது உண்டு. 8 வாசிப்போம். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். சாட்சி சொல்லுவோம்னு சொல்லல, சாட்சிகளா இருப்பீர்கள். முதலாவது சாட்சியா இருப்போம், பிறகு சாட்சி
சொல்லுவோம். ரெண்டையும் பிரிக்க முடியாது இல்லையா? உபதேசத்தையும் கிரியையை பிரிக்க முடியாது. அதுபோல் நம்ம சாட்சியாய் வாழ்கிறதையும் சாட்சி சொல்லுகிறதையும் நம்ம சாட்சியாக வாழ்ந்தாலும் அதே சாட்சி சொல். இப்போ உங்களுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் பிறகு உங்களை சந்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் தூசணவாதத்தை பேசிருப்பீங்க, அடம் பிடிச்சிருப்பீங்க, ஒரு கோபமாக பேசுவீங்க, அலட்சியமாக பேசுவீங்க. இப்போ உங்களை 10 வருஷம் பிறகு வந்து பார்க்குறாங்க, ஒரு குடும்பமாக வராங்க. அவங்க அந்த நோக்கத்தோடு தான் வருவாங்க. இவன் இப்படி தான் இருப்பான், இவன் கதைகளும் இவன் நோக்கம் வந்து பார்த்தா அவன் வீழ்த்தி போவான். என்னடா இவன் இப்படி கதைக்கிறான், இப்படி தாழ்மையாக இருக்கிறான், மற்ற குறை சொல்கிறது கொஞ்சம் தயங்குறான், அது கதைக்க சாதியை பற்றி இழுக்க, ஐயோ சாதியெல்லாம் வேணும் அப்படி இவன் இருக்க. இன்னும் இவன் மாற்று இது என்ன நடந்தது? இவனுக்கு லூசு மாதிரி இப்போ இருக்கிறான். நல்ல சாட்சி நாங்கள் லூசு மாதிரி இருக்கணும். அதான் பெஸ்ட் சாட்சி. அப்படி இருக்கிறோமா? யாராவது கேட்டால் நம்ம சாட்சி சொல்லும்போது அவங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளலாம். இது உண்மையாக இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லாவிட்டால் அப்போ சாட்சியாக நாம் வாழணும். சரி, 3 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 2 யோவான் 1:4 வாசிங்க. பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படி உடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறது நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உங்களுடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்க நான் கண்டு மிகவும். இது யார் சாட்சி கொடுக்குறா? யாருக்கு? யோவான் அந்த குடும்பத்துக்கு சாட்சி கொடுக்குறான். 1வது வசனத்தை பார்த்தா நீங்கள் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எழுதுறதான் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த பிள்ளைகளை நான் பார்க்குறேன், அவங்க கற்பனையில் நடக்கிறாங்க, சத்தியத்தில் நடக்கிறாங்க. அப்போ சாட்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாங்கள் தான் பார்த்தோம் நிற்கிறோம். அதாவது விசுவாசத்தினாலே உலகம் எங்களும் எங்களுடைய நாமம் பிரசித்தப்படுதான். அப்போ இந்த சபையை குறித்து எங்கேயா பேசுகிறாங்க? உண்மையும் பேசலை, பேசினா கூடாமல் பேசுகிறாங்க. நான் ஜெர்மனுக்கு போய் கேள்விப்படலை. அது எனக்கு தான் மிக அவமானம். உங்களுக்கு அவமானத்தை விட எனக்கு தான் அவமானம். அப்போ எங்களுடைய சாட்சி எப்படி? அப்போ ரோம சபையை குறித்து எங்கே பேசுனாங்க? உலகமெங்கும் பேசுனாங்க. உலகமெங்கும் எல்லா சபைகளையும் ரோம சபை குறித்து பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாற்றம், அவங்களுக்கு இருக்கிற சாட்சி, அவங்களோட முன்மாதிரி, அதுதான் முக்கியம். சபையில் அதான் முக்கியம். 2வது சுவிசேஷம். 1வது எங்களுடைய முன்மாதிரி, நாங்கள் இருக்க கீழ்ப்படி, நம்மளுடைய தாழ்மை. சரி, எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியான், வாரா ஒருத்த பார்க்குறான். ஒரு குடும்பத்தில் அவங்களோட குடும்பத்தில் தாய் தான் பிள்ளைக்கு கீழ்ப்படியலை, இங்கே வரான், நீ பிள்ளைகள் தாய் தான் கீழ்ப்படியுது. பார்த்தா அவன் போய் சொல்லுவான், அட பாவி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவோம் எங்கள் குடும்பத்தை, இங்கே ஏதாவது சபைக்கு நாங்கள் போவோம். ஏன்னா அங்கே போய் பார்த்தா அவன் எவ்வளோ முரட்டாட்டமாக அந்த பிள்ளைகள் இப்போ தாய் தான் அவனுக்கு கீழ்ப்படுகிறதுலே, உண்மையாக இருக்குதுகளே, ஒரு சந்தோஷமாக இருக்குதுகளே. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சொன்னாலும் நம்ம எதை கேட்காம போகக்கூடிய ஆக்கள், இதை பற்றி சிந்திக்காம இருக்கக்கூடிய ஆக்கள். நம்ம கர்த்தர் ஆவியான கிரீசையாட்டு கிரீசிய முடியாது. எனக்கு நல்லா தெரியும். நானும் 25 வருஷம் போராடுறேன். உடனே சொல்லி ஒரு சில மத்தியில் சில மாற்றம் இருக்கிறனால சந்தோஷமா இருக்கிறேன், இல்லாட்டி பெரிய வேதனையா இருக்கும். அப்போ அவர் முன்னோட பாருங்க. 3 யோவான் எடுத்துக்கொள்வோம். 3 யோவான்ல 1:3 வாசிங்க. சகோதரர் 3:4 சகோதரர் வந்து சத்தியத்தை நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்ப சகோதரர் 3 யோவான்ல உன்னுடைய இந்த யோவான் சொல்றாரு இல்லையா? பாருங்க எவ்வளவு பெரிய சாட்சி. யோவான்னா எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், தேவனுடைய மார்பிலை சார்ந்து இருந்தவன். எல்லாம் அவர் சாட்சி கொடுக்குறார். சரி, அகசிய பக்கமா வாரா, மோசிதாச வர பெரிய பெரிய வர எங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்களா? அகஸ்டின் இப்போ என்னை பற்றி சாட்சி கொடுத்தா எப்படி இருக்கும்? நான் போன சபைக்கு அந்த பாஸ்டர் ஆரம்பிங்க, அந்த பாஸ்டர் சொன்னேன், சொல்லலை சொன்னான்னு சொல்கிறேன். சும்மா அப்படியே வந்து உட்காந்துருப்போம், சம்பாரிச்சு உழைச்சி சாப்பிட்டுட்டு. என் பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறதை நான் கேள்விப்பட்ட சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்போ இவன் சொல்கிறான், அந்த சபையில் இருக்க மக்கள் சத்தியத்தில் நடக்கிற, அதுதான் என்னுடைய பெரிய சந்தோஷம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு நான் சொல்ல முடியாது, ஆனால் நடக்கிறதுன்னு தெரியாது. உங்களை யாராவது உண்மையான மாற்றம் இருந்தால், சும்மா அந்த பிரச்சனை கேட்டு நல்லா இருந்தால் அது சரி, அது ஓகே, அது நல்லது. ஆனால் அதெல்லாம் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுமா? குடும்பத்திலே இந்த கீழ்ப்படியை பார்க்க முடியுமா?
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவிலே சீர்பட்டல் நடக்குதா? சபை இங்கே நானே சத்தம் போட்டு பேசுகிறேன், நான் இயற்கையாக சத்தம் போட்டு பேசுகிறேன். சாந்தியோட எப்படி இருக்கிறேங்க நான் கேள்வி, எப்படி அவனோட போய்க்கிறேங்க நான் கேள்வி. நாளைக்கு ஒரு குடும்பம் எங்கள் வீட்டில் வந்து இருந்தால் என்ன இப்போ சொல்லுவாங்க, பாஸ்டராக இருக்கிறான் பார் இவனே இப்படி இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அதான் சாட்சி அப்படியே போகுது. இல்லாட்டி அன்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி கீழ்ப்படுகிறா, கணவர் அன்பா இருக்கிறாங்க, 2 பேர் சேர்ந்தே காரியங்களை செய்கிறாங்க. பதினொன்று 12 அதுலேயே 3வது யோவான்ல 11:12. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். இந்த தேமேத்திரியு எல்லாரும் நற்சாட்சி பெற்றது மட்டும் இல்ல, நான் சாட்சி கொடுக்கிறேன், அவன் உண்மையான சத்தியத்தை நடக்கிறான். இந்த ஒரே ஒரு காரியம் உங்களோட உள்ளத்துல வந்தாங்க. இன்றைக்கு எவ்வளவு கேவலமா நாங்க எங்களுடைய கிறிஸ்தவ பயன்படுத்துறோம். எப்படி சாட்சி இருக்கு? ஒரு ஏழையை காண்றோம், கொடுக்குறியா? கொடுக்குறதா என்ன நடக்கும்னா, நீ விரும்பி கொடு. அடுத்த பார்த்தா இப்படியெல்லாம் மாறிட்டாங்களா இவன் கொடுக்க கஞ்ச நப்பி. சாட்சிகள் எல்லா பக்கத்துலையும், கணவன் மனைவிக்குள்ள சாட்சி, பிள்ளைகள் தாய் தாப்பனுக்குள்ள சாட்சி, சபையில பாஸ்டர் ஊழியக்காரருக்குள்ளே, பாஸ்டர் விசுவாசிக்குள்ளே சாட்சி, மற்ற எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சாட்சி, எங்களை வந்து சந்திக்கிற மக்கள் ஆக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு சாட்சி, எங்களுடைய பேச்சை குறித்து, எங்களுடைய எண்ணங்களை குறித்து, எங்களுடைய நடைகளை குறித்து சாட்சி. ரோமருடைய சபையை குறித்த சாட்சி உலகம் எங்கும் போனுச்சு. அவங்க மாறிட்டாங்க. இதுக்கு ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. முந்தி இருந்த மாதிரி இல்லை. முந்தி விபச்சாரம் செஞ்சாங்க, இப்போ இல்லை. இப்போ அவங்க ஒரே ஒரு மனைவி, முந்தி 2-3 மனைவி, இப்போ ஒரு மனைவி தான் அவங்களுக்கு. கீழ்ப்படுகிறாங்க, தாழ்மையா இருக்கிறாங்க, ஒரு நேசிக்கிறாங்க, பொது தொண்டு செய்யறாங்க, தேவையாக கொடுக்குறாங்க. ஓகே, பிலிப்பியர் 2 எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியர் 4:11. நான் சாரி, தீர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. 2:7-8. மற்றதுக்கு போவேன். நான் மற்றதுக்கு போனால் இதனுடைய அந்த பலம் குறைஞ்சிடும். இதை நாம் மைண்டில் எடுப்போம். இதுதானே பிரச்சனை. சபையில் பெரிய பிரச்சனைனா என்ன? எந்த சாட்சியும் இல்லை. கதைக்க விட்டால் தான் சாட்சி, கதைக்க விட்டுட்டா சாட்சி இல்லை. கதைக்க தான் தெரியுது எங்களுக்கு, ஆனால் சாட்சியாக வாழ தெரியுது இல்லை. நாங்கள் தாழ்ந்து போவோம் மற்றவனை. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. தீர்த்து 2:7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகல்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் இல்லவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனமாய் இருப்பாயாக. பாருங்க, நீ எல்லாவற்றையும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியா நீ தான் காண்பி. அடுத்த நாள் பிள்ளைப்படுறது, அதை பிள்ளைப்படுறது சரியில்லை, அவன் சரியில்லை தான், அது உனக்கு தேவையில்லாத. நீ அது அவன் சொன்ன 2 பிள்ளை ஒரு சரியாகாது. ஒருத்தர் பிள்ளை விட்டா அதுக்கு நாங்களும் ஒருத்தர் பேசுறான் வைங்க. இப்போ நானும் பேச போறேன் பிரதர், அவன் பேசினான் பிரதர். அப்போ இது 2 சேர்ந்து ஒரு சரியா வரும், ஒரு நன்மை வரும். வராது. அப்போ அவன் பேசினானா நீ அமைதியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு கதை இப்படி இருக்கிறது, இப்படி நான் சொல்லலை பிரதர், இப்படி செய்ய. அது ஏன் அப்படி சாட்சியா நம்மளால வாழ முடியலை, இருக்க முடியல? இல்லை அப்படி நான் சொல்ல நான் கேட்குறேன், ஏன் அப்போ நீங்கள் சபைக்கு வந்தீங்க? நான் சொன்னேன், உபதேசத்தையும் வாழ்க்கையும் பிரிக்க கூடாது, முடியாது.
நான் இன்றைக்கு சுவிசேஷத்தை ஏன் இவ்வளவாய் பேசிக்கொண்டு இருக்கிறேன்? அந்த சுவிசேஷத்தை முடிக்கவா இல்லை. அந்த சுவிசேஷத்தை நான் பைபிள் சொல்ற சுவிசேஷத்தை நீங்க கேட்டால் தான் நீங்க உண்மையான பரிசுத்துக்குள்ள வரலாம். இப்ப நான் சொல்ற பரிசுத்துக்குள்ள வரலாம். கீழ்ப்படிய முடியும், தாழ்மையா இருக்க முடியும், மனைவியை நேசிக்க முடியும், மனைவி கணவரை நேசிக்க முடியும், கீழ்ப்படிய முடியும், பிள்ளைகள் தாய் தகப்பனை கனம் பண்ண முடியும், பாஸ்டர் கனம் பண்ண முடியும். பாஸ்டர் உங்களை ஒரு சில பிள்ளை எனக்கு எதிராக வந்தாலும் நான் அதை பெருசுப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன சாட்சி அது? உங்களை எனக்கு எதிராக பேசுறீங்க, அப்ப நான் அதை நேசிக்க இருக்கு, சரியா தெரியாம செய்கிறான், அதுதான் சாட்சி. அப்பதான் நான் ஒருத்தர் வந்து இப்படி நீங்க இப்படி பேசும்போது நான் உண்மையாக அது கீழ்ப்படியும் போது அவங்க சொல்லுவேன், அந்த பாஸ்டர் நல்ல மனுஷனப்பா, அவன் விட்டு பேசி இந்த மனுஷன் பேச அனுக்குது, நான் நல்லா கொடுத்துருப்பேன். அதான் சாட்சி. எந்த சாட்சி இல்லாம அது ஒன்று இருக்கும். வாய்தான் சாட்சி சொல்லுது. இதே நடைமுறையில் எந்த சாட்சி இல்லாம நம்ம வாழ பழகிட்டு. நீங்க உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்க, நான் ஒரு ஆளை குற்றப்படுத்தல, நீங்க கேளுங்க, நீங்க எப்படி வாழ்வீங்க. பிள்ளைகள் கேளுங்க, தாய் தகப்பனுக்கு எப்படி சாட்சியா நீங்க இருக்கிறீங்களா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுறீங்களா? தாய் தகப்பன் முரட்டாட்டப்படுறீங்களா? முறுமுறுக்குறீங்களா? அதை தாய் தகப்பன் பிள்ளைகளாக நீங்க கோவப்பட்டு அத்ரா புத்திரான்னு சொல்லி அடிக்கி பயங்கர கிரியப்படுறீங்களா? அப்ப என்ன, அப்ப எப்படி நாம வீட்டுக்கே சாட்சி இல்லைன்னா முதலாவது வீட்டில் சாட்சி இருக்கணும், பிறகுதான் நாங்கள் வெளியில போய் சாட்சியா இருக்கலாம். ஆகவே ரொம்ப கவனமாக இருப்போம். இதுக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய பலம் வேணும். இது செய்ய முடியாது. இப்போ நீங்கள் என்ன பேசுறீங்க, நான் சொன்னேன் ஒருக்கா நான் பல வரும்போது ஒருத்தர் எடுத்து தூசத்தெல்லாம் பேசுகிறேன். எனக்கு நல்ல பேச்சு, பயங்கர ஏச்சு. நான் ஒன்றும் சொல்லலை, கர்த்தருக்கு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவனே வந்து தான் செஞ்சிருப்பேன்னு பண்ணிவிட்டேன். கேட்டாலும் கேட்கலையோ நம்ம திருப்பி அதை கர்த்தரை பார்த்து ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே அதில் அவர் கொண்டவன் சொல்கிறேன், அவன் சொல்லும் போது எங்களுக்கு பிள்ளைன்னு தெரியுங்க, அதை நம்ம திருத்திக்குவோம். அதை நான் சொல்லுவேன். எனக்கு அசுவிசுவாசி சொன்னாலும் சரி, விசுவாசி சொன்னாலும் சரி, அதில் என்ன நான் என்னத்தை திருத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது நாம் முக்கியமாக கவனிக்கணும். அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான்னு அதை தள்ளி விட்டுறக்கூடாது. அவன் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குன்னா, கிட்டடியில் ஒரு சம்பவம் சொல்ல உண்மையில அதில் பல 99% என்னை போட்டு தேவையில்லாமல் இந்த பேரை கெடுத்து இதாகிறான். ஆனாலும் நான் அதுக்குள்ள ஒரு சதவீதம் பிடிச்சு கொண்டேன். சரி, இந்த விஷயத்தில் நான் இப்படி இருந்திருக்கலாம் தானே அப்படின்னு நான் பிடிச்சு கொண்டேன். ஏன்னா நான் அவனை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எங்களுக்கு தற்பாதுகாப்பு கர்த்தர் அது பார்த்துக்கொள்வார். அவர் மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். அது நாம் அதை எங்களை தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எதிராக வருகிற இந்த பொய்க்குற்றச்சாட்டை கர்த்தர் விடமாட்டார். அதை பட்ட பகல் வெயிலில் கொண்டு வருவார். கொஞ்ச நாளாக நாங்கள் திருந்துறதுக்காக அதை எங்களை அனுமதிப்பார். இப்படி வந்து கூட நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறது. பிறகு நேரம் வரும்பொழுது அவர் அதை வெளிப்படுத்திடுவார், வெட்ட வெளியில் கொண்டு வருவார். என்ன நீதி. ஆனால் அதுக்குள்ளேயும் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், இதில் என்ன புலனாக இருக்க முடியும், அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது இப்படிதான் நம்ம வாழ பழக முடியும். எந்த நேரம் நான் அப்படி வாழ சொல்லலை, நான் என்ன சொல்லி வாழ்றேன். எந்த நேரம் அப்படி வாழ சொல்லலை. எந்த நாம குழந்தைகிறோம் அப்படி இப்படி இதாகிறோம், அது இருக்காது. ஆனால் அது பெரிய பிரச்சனை. என்ன சொன்னேன், அது பெரிய பிரச்சனை இல்லை. அதை உணர்கிறோம், ரத்தத்தால் கழுவுற செய்து ஆண்டவரே இந்த இடத்துல இப்படி செஞ்சது போல, அதுதான் முக்கியம். என்ன பிரச்சனை எனக்கு, நீங்கள் பிளவுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பிழையை நாம் உணர்கிறோம் இல்லை, ஏன் அதில் மனம் திரும்புகிறோம் இல்லை, ஏன் மற்றவங்களை குற்றச்சாட்டு கூட நாங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோம். நீ முன்மாதிரியா அதை காண்பி. மற்றவர்களுக்கு இன்றைக்கு எல்லா இடத்துல பிரதர் அவன் இப்படி செஞ்சான் பிரதர், அது விடுங்க, அவன் செஞ்சது சரி இருக்கட்டும், அது நியாயத்திற்கு போது நம்ம காய்ச்சி தீர்ப்போம். ஆனால் நாம தான் சொல்றேன், ஒருத்தர் எங்களை பேசிட்டோம், அல்லது எங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, எங்களுடைய இருதயத்தில் நாம் கசப்பு வைக்கக்கூடாது. வெளியரங்கமாக நாங்கள் அவர் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்கு மன்னிப்பு கேட்டதை மன்னிக்கணும். ஆனால் இதயத்தில் நம்ம மன்னிக்கணும், அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்வு நம்ம வாழ்வோம். அப்படி நீங்கள் வாழும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய இதயத்திலே நல்லா வாழும்போது நீங்கள் ஒன்றும் சாட்சி சொல்ல தேவையில்லை, ஆண்டவர் சாட்சியை ஏற்ற வேலையிலே கொண்டு வருவோம். நீ ஒன்றும் போய் மற்றவர்கள் சாட்சி சொல்றதுக்காக நடிக்காத, நீ உண்மையாக வாழு. சாட்சி சொல்ல வைக்கிறது அது ஆண்டவரோட வேலை. இங்கே பாருங்க, இதில் ரோம சபை ஒழுங்காக வாழ்ந்தது, அவங்க ஒன்றும் சாட்சி சொல்லலை, உலகம் எங்கும் சாட்சி சொன்னாங்க இந்த ரோமர் சபை பற்றி. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை பார்த்துக்கணும். நாங்கள் அதை எடுக்க தேவை. எங்கள் சபை குறித்து ஜெர்மன் பேச செய்ய வேண்டிய சொல்லலை, ஆனால் நாங்கள் ஒழுங்காக இருக்கும் பொழுது கட்டாங்கிய பேசுவோம். உலகம் எங்கும் பேசுவாங்க. உலகம் சொல்லும் போது எங்கள் சபையை தெரிஞ்ச ஜனங்களாம் பேசுவாங்க, இப்படி இந்த சபை நல்லா இருக்குதா, ஒரு எழுப்புதல் வருதாம், இப்படி ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதாம், ஐக்கியம் இருக்குதாம், அன்பு இருக்குதாம், தாழ்வு இருக்குதாம். மற்றதெல்லாம் விடுங்க, நீங்கள் சபைக்கு வாரீங்க, அதெல்லாம் விடுங்க. ரெண்டாவது இதுதான் முக்கியம். இது சபைக்கு வந்து என்ன செய்யுது, இது இல்லாமல் சபையில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம். சரி,
ஒன்று தீமோத்தேயு 4:12 எடுப்போம். ஆஹா 4:12 வராதே. எடுங்க 4 சரி உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. ஓகே, இதெல்லாம் 2 ஊழியக்காரர் சொல்லப்படும். ஊழியக்காரன் ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசியை விட உன் நிலைமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாய் இரு. ஆமென். எபிரேயர் 12:1 என்று சொல்லுது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இத்தனை திரளான சாட்சி இருக்குன்னு அது சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவாங்க. இப்போ நாங்கள் இப்படி எடுப்போம், எங்களுக்கு முன்னால் எத்தனை சாட்சி இருக்குது, எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துத்தாவது நாம் பொறுமையோடு அவனை மாறி ஓட பழகுவோம். போய் அவனுடைய அந்த இது ஊழியக்காரரை நம்ம பின்பற்ற வேண்டியதுனா அவன் ஊழியக்காரருடைய விசுவாசத்துக்கு மாதிரியாக நம்ம எடுப்போம். அவன் இப்படி இருந்தான், இவன் தாழ்மையாக இருந்தான், இவன் பைபிள் படிக்கிறதுல பயங்கர பேரும் நாங்கள் ஒரு மாதிரியாக எடுப்போம். இவன் கொடுக்கறதுல பயங்கர மாதிரியானால் நாங்களும் அது மாதிரியாக இருப்போம். நாங்களும் அது அப்போ அந்த திரளான ஜனங்கள் ஓடி இருக்கிறாங்க. நம்ம எங்கள் சபையில் கூட எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், நல்ல நல்ல விசுவாசிகள், உண்மை உத்தமான விசுவாசி. அவங்களுக்கு பார்த்தாவது நாம திருந்துறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 தீமோத்தேயு 6:14 எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். பொந்திய பிலாத்து முன்பாக நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பொந்திய பிலாத்து நான் இருக்கும்போது யாராவது அவர் குற்றப்படுத்தக்கூடியதா இருந்தா? இல்லை. அதான் நல்ல சாட்சி. அவர் ஒருவர் குற்றப்படுத்த முடியல. ஏன்னா பிலாத்துவே சொல்றான், நான் கையை கழுவுற இந்த நீதிமான் மேல் எந்த ஒரு பழியும் இல்லை. அவர் வைஃப் கூட சொல்றாங்க, அந்த நீதிமான் குறித்து நான் கனவு கண்டேன், நீங்க ஒன்றும் செய்யாதீங்க. காட்டி கொடுத்த யூதா சொல்றான், அவர் குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். ஆண்டவர் பிசாசு வருகிறான், இல்லை ஒன்றும் இல்லை, நான் சாட்சியாக தான் இருக்கிறேன். 20 முன்னுக்கு நல்ல அறிக்கை பண்ணினார். ஏதாவது பிள்ளைய கண்டுபிடிக்க பார்ப்போம், ஒருவர் கண்டுபிடிக்க முடியாது. இது அருமையான ஒரு வசனம் அல்லவா? இயேசு கிறிஸ்து பொந்திய பிலாத்துக்கு நிற்கும் போது அவரை குறித்து பொய் சாட்சி தான் சொன்னாங்க. அந்த பொய் சாட்சி ஒவ்வொரு அவருக்கு எதிராக எதையும் கொடுக்கல. அப்போ நானும் நீயும் ஆக்களுக்கு முன்னால் இருக்கும்போது இந்த சாட்சி சொல்றாங்க இப்படி இப்படின்னு, அது ஒவ்வாம போகணும், அது பிழையாவே இருக்கணும். நாங்கள் நல்ல மனசாட்சி உடையவர்களாய், நல்ல சாட்சி உடையவர்களாய் நாம வாழணும். இது இவ்வளவெல்லாம் உண்மை கட்சம் எடுக்க முடியும். இப்போ அதெல்லாம் பிரச்சனை. நீ உன்னோட பரிசுத்தாவே பேசி இருக்கிறாரா, நீ இதுக்கு ஒப்பு கொடுக்குறாயா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு இத்தனை பேரில் ஒருவன் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒருவன் அடுத்தவனை குற்றப்படுத்தாம நான் சாட்சியாவால் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். நான் இங்கே எத்தனை பிரச்சனை சந்திச்சிட்டேன் சபையில். இங்கே இல்லை, பலமோ இருந்தான். எப்போ பிரச்சனை வந்தாலும் ஒருவரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மாற்றம் இருக்குதா? உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு மாற்றம் இருக்குது? அல்ல அடுத்தவங்க யாராவது சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி பரவாயில்ல, நல்லா இருக்கிறீங்க, மாற்றமாக இருக்கிறீங்க, எங்கேயாவது கதைக்கிறாங்க, எங்கேயாவது பேசுகிறாங்க, நீங்கள் அதான் பார்த்து கொண்டு இருக்கோம். பாருங்க, இன்றைக்கு அதை எடுங்கிற வசனத்தை ரோமர் 1 என்ன 7-8 பசங்க தமது நாமத்தை நிமித்தம் இல்லம்மா மத்த 2 அடுத்தது உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியால். கவனிங்க, இப்போ நான் சொன்னேன் வேத படிக்க நாங்கள் எப்படி படிக்கிறோம், இதை நாங்கள் எப்பயா சிந்திச்சோமா? இதை எப்பயா சிந்திச்சோமா? இந்த உங்கள் விசுவாசம் உலகெங்கும் பிரசித்தமாக இருக்கிறபடினால இதை யோசிச்சோமா? இல்லை. நம்ம பைபிள் படிக்கிற விதமே ரொம்ப பிழை, ரொம்ப தப்பு. நான் சொன்னேன், ஒரு வாக்கு தத்துவத்தை கருதி, இல்லாட்டி நல்ல வசனம் அதை கருதி தான் நம்ம வேதத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதான் சொன்னேன், இப்போ இது ஒவ்வொன்றையும் படிக்கணும். அப்போ இப்படி படிக்காத நம்ம சாட்சியாக வர முடியும். அப்போ தான் எங்களுக்கு கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு எதையாவது செய்ய முடியும்.
இப்போ இந்த வசனத்தை பார்த்துட்டு இதை சிந்திக்கல, இதை ஒன்றும் நீங்கள் செய்யலைன்னா சொன்னேன். சொன்னாரு, நீ யோசி, நான் உனக்கு புத்தியை தரேன். நீ தான் யோசிக்கணும் இந்த வசனத்தை, நான் புத்தி தரேன். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் என்னை சேர்த்து இன்னும் நீ ஓரளவு சாட்சி. நான் சொன்னேன், முதலாவது கணவன் மனைவியை தொடங்குங்க, பிற பிள்ளையில தொடங்குங்க, பிற சபையில தொடங்குங்க, பிற பக்கத்து வீட்டுக்காரரை தொடங்க. இப்படியா எல்லாரும் மத்தியிலும் சாட்சி நம்ம சொல்ல. உங்களோட மனசாட்சி குற்றப்படுத்தக்கூடாது. அந்த அளவில் நாம இருக்கிறது பெருசா பெரிய பிரச்சனை. மனசாட்சி குற்றப்படுத்தாம வாழ நாம பழகணும் சாட்சியாக. நான் சொன்னேன், பரிசுத்தம் உங்கள் மேல் வரும். நீங்க எப்படி இருப்பீங்க? எருசலேமிலே, சமாரியாவிலே, யூதாவிலே, உலகம் முடிப்பறியந்தம் சாட்சிகளாயிரும். அப்ப ரோமருடைய சபை சின்ன ஒரு சபை தான், பெரிய சபைன்னு எனக்கு தெரியல சபை. ஆனால் அந்த சபையை குறித்த சாட்சி உலகம் எங்கிலும் அந்த அந்த ரோமர் ஆண்ட எல்லா இடத்துல இருக்கிற அநேகர் மத்தியில் இந்த சபையை குறித்து பேசினாங்க. ஏன்னா இவங்க மாறிட்டாங்க, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகி இருக்குது. இவங்க உண்மையாகவே மெய்யாகவே இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் சாட்சி. உண்மையா ரட்சிக்கப்பட்டா என்ன சாட்சி தான். நீ சொல்றது பிரயோஜனம் இல்லை. நீ மெய்யாக ரட்சிக்கப்பட்டா சாட்சியை தான் மொத்தம் பண்ணுவோம். மற்றவனுக்கு நீ நான் இயேசு ஏற்றுக்கொண்டா அவனே மாட்டான், அவன் உண்டு சாட்சியை தான் பார்ப்பான். பிரஜாதி எப்படி தெரியும் நம்ம ரட்சிக்கப்படணும்? இவன் மாறிட்டாங்க, இவனோட வாழ்க்கை மாறிடுச்சு, இவனோட குடி மாறிடுச்சு, இவனோட பேச்சு மாறிடுச்சு, இவனோட குடும்பத்தில் இருக்கிற முந்தைய ஒரே பிரச்சனை இப்போ நல்ல சமாதானம் சந்தோஷம் பெருகி கொண்டு போகுது. அப்போ நாங்கள் சாட்சியாக இருக்கோம். இதை சாட்சியாக சொல்கிறோம். நீ எத்தனை மணித்தாலும் ஜெபிக்கிற, எத்தனை மணித்தாலும் வேதம் வாசி, இது ரெண்டாவது கேள்வி. அது ரெண்டும் மிக முக்கியங்கிறத ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது ரெண்டும் செஞ்சு இது இல்லைன்னா அதை விட்டுரு. அது எவ்வளவு மணித்தாலும் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. எத்தனை மணித்தாலும் நீ வேதம் வாசிச்சும் பெரிய என்னை மாதிரி புத்தகங்கள் அநேக புத்தகங்களை வாசிச்சும் சாட்சியா நாம எங்களுடைய அந்த 2 பேரை சொன்னது போல நீங்க எங்களுடைய நிருபமா இருக்கிறீங்க. அப்ப கொரிந்து சபையை பார்த்தாலே ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இங்க யாரோ ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லிட்டாங்க, இங்க பாரு இவங்களுடைய மாற்றங்கள், இவங்க பாரு தலைகளா மாறிட்டாங்க, இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க தெரியுது, இங்க சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது யாரும் அதை சொல்ல தேவையில்லை, எங்களுக்கே தெரியுது. ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல். பவுல் எடுக்காது 1 தீமோத்தேயு எடுக்காதீங்க. 2:12 அவன் தன் சாட்சியை சொல்றான். நான் உங்களோட வந்த போது எப்படி இருந்தேன், அதுக்கு நீங்க தான் சாட்சி சொல்றான். நீங்க தான் சாட்சி, நான் எப்படி இருந்தேன். அவன் பொதுவாக எல்லாரும் சொல்றான், நான் குற்றப்பட்ட மனசாட்சியா இருக்கிறேன், என்னை குறித்து யாராவது ஏதாவது பிள்ளையாங்க சொல்லுங்கிறான். சாமுவேலும் அதே ஒரு வார்த்தை சொல்றாரு, பிள்ளையர் சரியில்லை சாமுவேல். ஆனால் சாம சொல்றான், நான் இங்க வந்ததுலேருந்து ஏதாவது கூட எடுத்தனா, ஏதாவது நான் கொடுக்குன்னா நீங்க சொல்லுங்க. நான் அப்போ சாமி சொல்றாங்க, இல்லை நாங்கள் சாட்சி, நீங்க அப்படி வாழலை. நீங்க பிரதர், நீங்க எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு வந்தோம், நீங்கள் எத்தனை என்ன சொல்கிறது பைபிளை படித்தோம், நீங்கள் எத்தனை மனுஷியாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி இரவரவாக ஜெபம் பண்ணுறோம், காலையாக ஜெபம் பண்ணுறோம். அப்படி என்ன சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கை மாறாவிட்டால் அர்த்தம் இயேசு எங்களுக்குள்ள வரல. பவுல் சொன்னது போல கிறிஸ்து உங்களுக்கு உருவாக மட்டும் நான் கற்ப வேதனைப்பட வேண்டியிருக்குது. இயேசு கிறிஸ்து வந்தா நீ வாசிக்கிறது கூடுதோ, நீ ஜெபிக்கிறது கூடுதோ எனக்கு தெரியாது, உன்னோட வாழ்க்கை மாறும், உன்னுடைய குணாதிசயங்கள் மாறும். நீ அமைதலா, சாந்தமா, தாழ்மையா, எளிமையா, எல்லாரையும் நேசிக்கிறவங்களா நாங்கள் மாறிடுவோம். நீ சில குடும்பத்தை மட்டும் நான் நேசிக்கிறேன், மற்ற நான் நேசிக்கிறேன், அதுவும் நீ ரட்சிக்கப்படணும்னு தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஜான் ஓவன் சொல்லுவார், ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில், அதை மார்ட்டின் ஜான் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பகுதி அல்ல, எல்லா பகுதியிலையும் மாற்றம். அது எரிச்சலாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், கசப்பாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், தாழ்மையாக, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் உண்டா. அதுதான் ரட்சிப்புடல். அப்படி ஒரு சபை உருவாகும் போது தான் தேவன் அனுதினமும் சபைக்குள்ளே ஆக கொண்டு வருவார். நீ கொண்டு வரத்தவரை நீ நாங்கள் சொல்ல இருக்கணும்னா, ஆனால் அவங்க சொந்தமாக சொல்லலையா கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா அது உண்மையான சபை. அனுதினமும் சபையில் கொண்டு வந்து ஏங்க நம்ம அனுசபையில் சபை கொண்டு வரலாம். ஆண்டவர் பெரிய ஒரு சபை இந்த பகுதியாக பார்க்கல. இங்கே வந்து பெரிய காரியம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு கத்த சந்தேகம் தான் அது கொண்டு வரலையே. அந்த தினமும் அப்போஸ்தலர் காலத்தை கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வர முடியாது. அப்போஸ்தலர் காலத்தில் சபை என்ன
நடக்க அதானே அப்போஸ்தல சபை வளர்ந்ததுக்கு காரணம் பவுல் பிரசங்கம் பண்ண. பவுல் நான் சொன்ன பிரசங்கம் பண்ணி அங்கங்கே பெரிய பெரிய சபையை நின்றுட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் பிரசங்கம் பண்ணுறது அங்கே இருக்கிறவங்க தான் சாட்சியா. அதுதான் உண்மையான சொல்ல. அது மார்ட்டின் அழகாக சொல்றாரு, நீ சாட்சியா இல்லாத குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் அதுவும் ஒரு பிரயோஜனம் கொண்டு வராது. ஏன்னா உன்னுடைய சாட்சியே என்னுடைய பிரசங்கத்தை கெடுக்கும். அப்ப உங்களுடைய சாட்சி இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறவங்க, நான் ஒரு சுவிசேஷ கொடுத்த நடத்தி பிரசங்கம் பண்ணுறோம், அல்லது நாட்டில் பிரசங்கம் பண்ணுற சுவிசேஷத்தை கொடுத்து அது எப்போ கிரியை செய்யும்? ஒரு புதால் வந்தா நீ கூட்டி வந்து இருக்க உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது கிரியை செய்யும். இதை நான் சொல்லி இது இப்படி தானே பேசுகிறாங்க, இவனை கூட்டிட்டு வந்தான்னு பார்க்க இவனுக்கு ஒரு பொறுமை சில எங்க பலனோட ஒருத்தர் கூட்டிகிட்டு வர சொன்னா அங்கே போய் அவங்க புது ஆக்கள். நானே 10 மணிக்கு அவங்கள ஆரம்பத்தை நாம ஏற்றினேன். ஏன்னா ஆக்கள் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க சும்மா தேவையில்லா குழப்பம் நானே போய் ஏற்றி நானே இறக்கி கொண்டு வந்தேன். பிறகு அவங்க மாறி மாறி போட்டோம். நான் 10 மணிக்கு போய் நான் பாஸ்டர் நான் நேரத்துக்கு வரணும் படிக்க ஆனால் வரமாட்டாங்க. நான் பேசுகிறாங்க அமைதியாக இருப்பேன். என்ன செய்யணும்னு கேட்க முடியாது. உள்ளுக்கு சரி எப்படி அவங்கள ரட்சிப்பு நடத்தி தான் காணாம தான் எனக்கு அப்போ சத்தம் போடுறது. சரி இப்போ பார்த்தாலும் அந்த கடிவாக ரட்சிப்பு நடத்தியாச்சு. ஆனால் இன்னொருத்தர் அனுப்புனேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க இவர் வந்து கேளுன்னு ஒரே முழும்பு தோணிக்கிறார் பாஸ்டர். ஒரு விசுவாசம் 5 பேர் இருக்கிற ஒரு சரி அவன் 10 மணிக்கு இல்லை 11 மணிக்கு வந்தால் தான் இன்னும் உனக்கு அந்த 5 பேருடைய ரட்சிப்புக்கு நீ பங்காளியாக ஆகும். இது எப்படி? அப்போ நீ முறுமுறுத்து கொண்டு நீ எப்படி இந்த சுவிசேஷம் சொல்லுது? இப்படி தான் அநேகர் ஒரு உதாரணம் இருக்கு. இப்படி தான் நம்ம அநேகர் இருக்கிறோம். நாம அங்கே மட்டும் நடிக்கக்கூடாது. இங்கேயும் சரி, குடும்பத்தில் சரி, எங்கேயும் சரி தான் இருக்கணும். இருந்துட்டு பிறகு எல்லாரும் செய்கிறோம், ஓகே மன்னிப்பு கேட்குறோம். அது ஆனால் பொதுவாக நம்ம எப்படி இருக்கு? நான் சொல்லுவேன், என்னடா நீலாம் என்ன ஆளப்பா சரி அவங்க பிந்தி நான் பாஸ்டரை போய் எவ்வளோ நாள் பிந்தி கூட்டு இருக்கேன். இப்போ நீ உனக்கு என்ன மண்டையில் இருக்கு? நீ எல்லாம் சாட்சியா? அப்போ அவங்க நம்ம சாட்சியை பார்த்தனால தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த சபையில் ஒரு பலமான தூணா நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்களை பார்த்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டா இருந்து இப்படி வந்து நின்று கூப்பிட்டு கொண்டு வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் விட்டுட்டு போனீங்க. அப்போ ரட்சிப்புக்கு அது ஒரு தூண்டு. அதான் சொல்றேன், ரட்சிப்புக்கு அது தூண்டுதலாக இருந்தது. பார்த்தாங்க அவங்க. நான் போனேன்னு சொன்ன முதல் காரியம் தான். ஃபர்ஸ்ட் டைம் வர முதலே நான் போகும்போது சொன்னது, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க வர சொல்லி, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் யார் வாகனம் ஏற்றுவா அது சொல்லுங்க எப்படி இருக்கு எனக்கு. அதெல்லாம் முதல் கேட்டுக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க வர சொல்லி 5 பேர் யார் ஏற்றுவா? அப்போ நான் சொன்னேன் இல்லை நீங்கள் அதான் சொல்கிறீங்க சரி. இப்போ நான் கரண்டி பண்ணுறேன், நான் வந்து ஏற்றல வருவீங்களா? ஓ நான் வருவோம், நீங்கள் வந்து ஏற்றுறா வருவோம் சரி. அப்போ நான் தான் ஏற்றி வந்தேன். பிறகு மொல்ல அவங்க சொன்னாங்க இல்லை பாச நீங்கள் வர தெரிஞ்சு தானே பாசம் எவ்வளோ அது இருக்குது எவ்வளோ பிரசங்கம் இருக்குது. அவங்க வர கண்டு கொண்டாங்க. இல்லை நாங்கள் உங்களோட வரல யாராவது நீங்கள் அனுப்புங்க பிரச்சனை இல்லை. இப்போ இனி நாங்கள் பழகிட்டோம், முந்தி நாங்கள் ஆரம்பத்தில் தான் இப்படி இருந்துட்டோம், இப்போ எங்களுக்கு தெரியும் சரி பிரச்சனை வந்தால் நாங்கள் சாட்சி சமாளிப்போம். ஜெபம். பரிசுத்தாவியானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி சொல்லுறோம். சிந்தி நாங்கள் ஜெபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சிந்திச்சு நீங்கள் ஒப்புக்காட்டி உங்கள் இந்த ஜெபமும் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனையை பாருங்கள், பிள்ளைகளோடு இருக்க உறவை பாருங்கள், சபையில் இருக்க உறவை பாருங்கள், உங்களுக்குள்ள தாழ்மையை பாருங்கள், கொடுக்கறதுல எப்படி இருக்கிறீங்க, மற்றவர்களை பிளவிட்டாலும் அவங்களை கனம் பண்ணுறது எப்படி. பிளவிட்டால் எங்களுக்கு கோபம் வரும், இல்லை ஆனால் அடுத்த நிமிஷமே வேணாம் சரி இந்த சரி எது தெரியாமல் செஞ்சுட்டாங்க அதை விட்டுருவோம் சரி அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோமா? அல்லது வர்ற ஜனங்கள் மத்தியிலே பேசும்போது நம்முடைய உடையிலே நம்முடைய பாவனைகளிலே நாம் எங்களுடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறோமா? நீ பரிசுத்தமாக நடிக்காத, நீ பரிசுத்தமாக வாழு. அப்பொழுது கர்த்தர் அதை உலகம் எங்கிலும் கொண்டு போவார், அந்த சாட்சியை கொண்டு போவார். நம்முடைய சபையும் இந்த ரோமர் சபையை போல உலகம் எங்கும் பேசப்படணும். எப்படி பேசப்படணும்? நல்ல அருமையான சபையப்பா, சத்தியத்தை நிறையா போதிக்கிறாங்க, எல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க.
குடும்பங்களிலே மாற்றம் இருக்குது, பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் இருக்குது. அந்த ஜனங்கள் மத்தியில் பேசும்போது அவங்க ஒரு சின்ன பிளவிட்டாலும் மன்னிப்பு கேட்டுறாங்க. அவங்க தேவையில்லாத மற்றவர்களை பற்றி கதைக்கிறது இல்லை, மற்றவங்களை பற்றி ஒன்றும் சொல்றது இல்லை. அவங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஏதாவது கதைச்சு இழுத்தால் கூட அவன் அதை நிப்பாட்டிடுறான். வேணா வருது இது ஏதோ அவனே சமாளிக்கிறான். அது தெரியுது, அவனுக்கு விருப்பம் இல்லை கதைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட நல்ல சாட்சி பொந்து பிளாத்துக்கு முன்னாலே நல்ல அறிக்கை பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை போல நாம அறிக்கை பண்ண முடியுமா? எங்களுடைய வாழ்க்கையை நாம நடத்த முடியுமா? எங்களால் நிச்சயமா நடத்த முடியும். அதுக்கு நாம ஒப்பு கொடுக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். அது இல்லைன்னா மீதி எல்லாமே வீணுங்கிறேன். மீதி எல்லாம் வீண். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாமே வீண். நாம சாட்சியா இருக்கணும். மற்றவனை குறித்து நம்ம சாட்சியா இருக்கணும். மற்றவன் குறை சொன்னாலும் அதை பேது சொல்ல தானே, மற்றவன் குறை சொன்னாலும் பரவாயில்ல, உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாத அளவுக்கு நீ உன்னை காத்துக்கொள்ளணும். நல்ல ஒரு அன்போடு கூட, நல்ல ஒரு தாழ்மையோடு கூட, நல்ல ஒரு மனத்தாழ்மையோடு கூட, நல்ல ஒரு என்ன சொல்றது கிருபைகளோடு கூட நாங்கள் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாங்கள் வெளியரங்கமாக மாத்திரம் பரிசுத்தமாய் வாழாத படிக்க உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் நான் சொல்றேன், நித்தியத்திலே இதோடைய பலனை காண்பாய். இந்த உலகத்திலையும் காண்பாய், நித்தியத்திலையும் காண்பாய். அசட்டை பண்ணாத அற்பமான காரியங்களை அசட்டை பண்ணாத ஒவ்வொரு சின்ன காரியத்தை சிறு துளிதான் பெருவெல்லம். சிறு துளியாய் நீ ஒப்பு கொடுக்கும் போது அது பெருவெல்லமாய் மாறும். நீ இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பார். இவ்வளவு நாளும் நீ பிளவிட்டா மன்னிப்பு கேளு. தேவரீர், நான் சாட்சியா வாழல, குடும்பத்திலே சாட்சியாய் வாழல, பிள்ளைகள் மத்திய சாட்சியாய் வாழல, சபையிலே சாட்சியாய் வாழல, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் சாட்சியாய் வாழல, எனக்கே நான் சாட்சியா வாழல. ஆண்டவரே இந்த நாளில் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. பேசுறதை விட அந்த வாழ்க்கை பேச ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க. என் வாழ்க்கை பேசட்டும் ஆண்டவரே. அதுதான் பெரிய சாட்சி ஆண்டவரே. அதை செய்ய எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அப்படி நீங்க உங்களுடைய ஆவியான சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க ஆட்கொள்ளுங்க. இதை இப்படி விட்டு விடாத படிக்கு ஆண்டவரே என்னை நீங்க காத்துக்கொள்ளுங்க. நான் சாட்சியாய் வாழ ஆண்டவரே, நான் சாட்சியாய் வாய்க்கிற மனசாட்சி என்னை மெச்சிக்கொள்ளத்தக்க அளவுக்கு நான் வாழ ஆண்டவரே. என்னை நான் சோதிக்கும் போது ஆண்டவரே, நான் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டத்தக்கதாக, மற்றவனுடைய என்னை நான் சோதித்தறியும் போது நான் என்னை மேன்மை பாராட்டத்தக்கதாக நீங்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. நான் திரும்ப சொல்றேன் பிரதர், இது நீங்க அற்பமா என்னாதீங்க. இது நித்தியத்துக்கு பலனை கொண்டு வரும். இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, நித்தியம் வரைக்கும் இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்து நீ மாறுவாய். நித்தியத்திலே இங்கேயும் நீ அந்த பலனை அனுபவிப்பாய். நித்தியத்திலே அது எழுதப்பட்டிருக்கும். உண்மையான நாம ஒப்பு கொடுத்துருந்தான். சரி.